ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேந்திரம் பழமும் ஜவ்வரிசியும் வச்சு இப்படி ஒரு பாயாசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதன் ருசியில் மெய்மறந்து போவீங்க. அப்புறம் இந்த பாயாசத்தை அடிக்கடி செய்வீங்க. இந்த பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய்யை பேனில் சேர்த்துட்டு 2 நேந்திரம் பழத்தை இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு 2 சைடு திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் 2 கப் வெல்லம் சேர்த்து 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்ல திக்கான பாகு ரெடி பண்ணிக்கிட்டேன். அடுத்தது அடி கனமான பாத்திரத்தில் 2 கப் தேங்காய் பால் ஊற்றி 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கிட்டேன். ஜவ்வரிசி வெந்து வந்த பிறகு ரெடி பண்ணி வச்ச வெள்ளைப்பாகை வடிகட்டி அது கூட சேர்த்துக்கிட்டேன். வெள்ளைப்பாகு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக கொதிச்சு வந்த பிறகு 3 ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி அது கூட சேர்த்துக்கிட்டேன். இந்த பச்சரிசி மாவு சேர்த்தா கொஞ்சம் திக்காக கிடைக்கும், அதுக்காக இந்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். நல்லா கொதிச்சு வந்த பிறகு வேக வச்சு எடுத்து வச்ச நேந்திரம் பழத்தையும் சேர்த்துட்டு வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பொடியையும் தூவி இறக்கணுன்னா சூப்பரான சுவையான நேந்திரம்பழ ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.